वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பச்சை மாமலை போலும் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்து என்னும் இச்சிவதவரை யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகர்லானே. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியவர் படுதுயிராயின எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பர்லும் அருளோடு பெருநிலமளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வளம் தரும் மட்டும் தந்திடும் நலம் தரும் ஒரு சொல்லை கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூலை மாதம் 2ஆம் தேதி. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:52 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:37 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி நவமி திதி இரவு 8:19 வரையிலும், அதற்கு பிறகு தசமி திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நள்ளிரவு 12 வரையிலும், அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று சித்திரை நட்சத்திரம் இருக்கிற 12 வரையிலும் யோகம் சித்த யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பித்தவுடனும் யோகம் சித்த யோகமாகவே தொடரவிருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் என்னவென்று இப்போது பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய, அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:30 12:41 வரையிலும், இன்றைய நல்ல நேரம் காலை 7:10 10 வரையிலும், மதியம் 2:10 4:30 வரையிலும், இரவு 9 11 வரையிலும் மிக சிறந்த நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய, எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய, அனைவருக்கும் தீமை தரக்கூடிய நேரம் என்பது மாலை 5:01 6:11 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைய ராகு காலம் மிக சரியாக மாலை 5:02 6:38 வரையிலும், இன்றைய யமகண்டம் மதியம் 12:15 1:51 வரையிலும், இன்றைய குளிகை காலம் மாலை 3:27 5:02 வரையிலும். இன்று ஒரு சுமாரான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று யோகம் சித்த யோகமாக இருக்கிறது, ஆனால் திதி நவமி திதியாக இருக்கிறது. அதனால் இன்று சுபகாரியம் வெகுவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நாளை தினம் சிராத்தம் செய்பவர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்பவர்கள் தசமி திதியை கடைபிடிக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் நாளை சிராத்த திதியாக தசமி திதி இருக்கிறது. இன்று ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு விரத நாளாக அமைந்திருக்கிறது. சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி, அதாவது சுதர்ஷனாழ்வாருடைய ஜெயந்தி இன்று கொண்டாடப்படவிருக்கிறது. ஆனி மாதத்திலே வருகிற சித்திரை மாதம் என்பது சக்கரத்தாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரமாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. விஷ்ணுனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த சக்கராயத்திற்கு இந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. சித்திரையிலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய முதல் நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. மகாவிஷ்ணு தன்னுடைய எதிரிகளை அழிப்பதற்கு இந்த சக்கராயத்தையே பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுடைய சக்கராயுதமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார்க்கும் இன்றைய தினம் ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது.
பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரம் அல்லது சுவாதி நட்சத்திர வீட்டிலே சுதர்ஷன ஹோமத்தை செய்வது அல்லது சுதர்ஷன அஷ்டகம் படிப்பது அல்லது சுதர்ஷனுடைய வழிபாடை மேற்கொள்வது, யோக நரசிம்மருடைய வழிபாடை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் போக்குவதற்கு இந்த சக்கரத்தாழ்வார் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறார். ஆலயங்களில் சக்கரத்தாழ்வார் கிழக்கு பார்த்திருப்பார். அதற்கு பின்னாலே யோக நரசிம்மர் விட்டிருப்பார். அந்த சக்கரத்திற்கு ஆதாரபீடமாக யோக நரசிம்மர் இருக்கிறார். அந்த சக்கரத்தை வழிநடத்துகிற ஒரு அமைப்பாக அந்த சுதர்சன ஆழ்வார் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி இன்று கொண்டாடவிருக்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலே சுதர்சன ஹோமத்தை செய்து கொள்வது, சுதர்சன பூஜையை கடைபிடிப்பது மிகுந்த நற்பலன்களை தருவதற்கான ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். மிகப்பெரிய தீராத இடப்பிரச்சனை இருப்பவர்கள், வீட்டிலே மிகப்பெரிய துர்சக்தி இருக்கப்பட்டவர்கள், பில்லி சூன்யம் வைப்பு அல்லது ஏவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சுதர்சன ஹோமத்தை செய்து கொண்டால் அவருடைய வீட்டிலே நன்மையான ஒளிக்கதிர்கள் உள்ளே நுழையும், தீமையான ஒளிக்கதிர்கள் வெளியே சென்றுவிடும். தேவையில்லாத துர்தேவதைகள் கூட வெளியே சென்று உங்களுடைய வீட்டிலே கடவுள் கடாட்சியம் அதிகரிப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த சுதர்சனுடைய ஹோமம் இருக்கிறது. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்று திதி நவமி திதியாக இருக்கிறது. விஷம், அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மருந்துகளை உண்பது, தேவையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வது மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். இன்றைய நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது. மிக வீரியமான கடவுளை வணங்குவதற்கு ஏற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். கணபதி, துர்காதேவி, பிரத்யங்கரா தேவி, சரபேஸ்வரர் போன்ற கடவுளை வணங்குவதற்கும் சுதர்சனை வணங்குவதற்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட கோயில் வேலைகளை ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. வாஸ்து சாந்திகளை செய்து கொள்வது, பரிகார பூஜைகளை செய்து கொள்வது, ரத்தினங்களை வாங்கி அணிவது அல்லது ரத்தின சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொள்வது, சித்திரம் எழுத பழகுவது போன்ற காரியங்களை இந்த நட்சத்திர அடிப்படையிலே நீங்கள் செய்யலாம். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் குறைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்று ஏற்பட்ட உடல் உபாதைகள் குறையும். நேற்று ஏற்பட்ட தேவையில்லாத வம்பு வழக்குகள் இன்று சரியாக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வாகனத்தினால் ஏற்பட்ட பழுது நீங்கும். புதிதாக வாகனம் வாங்குவதற்கோ அல்லது வாகனத்தை மாற்றுவதற்கோ கூட இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. நேற்று தினம் வருத்தி வந்த உடல் உபாதைகள் குறைந்து மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கூட இன்றைய தினம் ஒரு தெளிவான மனநிலைமை பிறக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகள் வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய வெற்றி தொடர்வதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக போராக பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினுக்கு இன்றும் வெற்றி தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நிலுவில் இருந்த வம்பு வழக்குகள் சரியாகும். மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று மிகவும் கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனைவி, நண்பர் கூட்டு வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்களை பிரிந்து சென்ற கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு தொல்லை தந்த, உங்களுக்கு மிகவும் உபத்திரமாக இருந்த தேவையில்லாத நட்பு இன்று விலக்கப்படும். தேவையில்லாத உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டு இன்றைய தினம் உங்களுடைய பெயருக்கு நற்பெயர் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் மிக நீண்ட நாளாக தீராமல் இருந்த பிரச்சனை தீர்வுக்கும் இன்றைய தினம் வேற்று மனிதருடைய உதவி உங்களுக்கு கிடைத்து வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அப்படி வெற்றியும் யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சுதர்சன ஆழ்வார் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும்.
வீட்டு வேலைகளை செய்கிறேன் என்று தேவையில்லாத அவஸ்தைக்கு உள்ளாகிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. தலைவலி அதிகரிக்கும், டென்ஷனுடன் காணப்படுவீர்கள். உடைய நரம்பு பிரச்சனைகள் ஆளாகி இருப்பவர்கள் அல்லது நரம்பு கோளாறு இருப்பவர்கள் இன்றைய தகுந்த மருந்து மாத்திரைகளை சரியாக உட்கொள்ள வேண்டும். மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீட்டிலே மற்றவரிடத்திலே சற்று மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய வயிறும் சற்று அவஸ்தைக்கு உள்ளாகிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மிகவும் சோர்வுடனும் சற்று நிம்மதி இல்லாத ஒரு போக்குடனும் காணப்படுவீர்கள். அனைத்து விஷயத்தையும் இன்று ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுள் வழிபாட்டிலே கவனத்தை செலுத்துவது அல்லது ஓய்வு எடுத்துக்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். உடைய சிரமம் வெகுவாக குறைவதற்கு நீங்கள் வராக கவசம் பாராயணம் செய்வது, பூராக பெருமாளை வணங்குவது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று நற்பலன்கள் நடைபெறுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் சரியாவது, வாகனத்தினால் ஏற்பட்ட பழுது நீங்குவது, மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பது, தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுகள் ஒரு முடிவிற்கு வருவது, மாலை நேரத்தில் மிகவும் சந்தோஷமான மனநிலையிலே இருப்பது, பொழுதுபோக்குற இடத்திற்கு சென்று மிகவும் சந்தோஷத்துடன் பொழுதை கழிப்பது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. மிக நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவங்களுடைய தந்தையினுடைய உடல்நலம் சீர்வரும். தந்தையால் யோகமும் தந்தை வழி உறவுகளால் நன்மையும், வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கும் இன்றைய கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. இன்றைய வெற்றி உங்களுக்கு தொடர்வதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினருக்கு 2 நாட்களாக இருந்த பண விரயம் குறைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிகவும் தெளிவு பிறக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும், நீங்கள் கேட்ட இடத்திலே உதவி கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுக்கும் தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரனால் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி அவர்களால் லாபமும் யோகமும் அடைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மனைவியால் யோகம் கூடும். மிக நீண்ட நாளாக சந்திக்க நினைத்த விருந்தினரை நீங்கள் தேடி சென்று சந்தித்து அவரிடத்திலே அன்பு பாராட்டுகிற ஒரு நாளாகவும் அல்லது பெரிய மனிதர்களிடத்திலே சென்று ஆசீர்வாதம் வாங்குகிற ஒரு நாளாகவும் மிகவும் நன்மையான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவியே இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசினருக்கு இன்றும் சற்று வேலை பளு அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக வேகமாக பல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடந்த ஒரு வாரமாக நிலுவிலே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்வீர்கள். மிக நீண்ட நாளாக உங்களுடைய உடல் நலத்திலே இருந்த வியாதி தீர்வதற்கு மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள் அல்லது கைவைத்தியமாக நீங்களாக மருத்துவத்தை மேற்கொண்டு உங்களுடைய உடல் நலத்தை சீர்படுத்தி கொள்வீர்கள். வாக்கு சாதித்தினால் பல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உடைய வாக்கு வன்மை பளிச்சிடும். தொழிலே புதிய பாதை புலப்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை தினம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றே செய்து முடித்து மிகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதற்கு உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவியே இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு நேற்றைய குழப்பமும் சிரமமும் குறைகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்பட்ட தோல்வியை இன்றைய தினம் வெற்றியாக மாற்றுவீர்கள். நேற்றைய தினம் ஏற்பட்ட விரயத்தை இன்று சரி செய்வீர்கள். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உடல் நலத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று மிகவும் சர்வசாதாரணமாக சிறிய மருத்துவத்தினாலே குணமடைந்துவிடும். மனைவியால் யோகம் கிட்டும். உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேருவார்கள்.
மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை ஆற்றுகிற ஒரு நாளாகவும், வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு நாளாகவும், மற்றவர்களிடத்திலிருந்து சாதுரியமாக வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்று மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வராது என்று நினைத்த பணம் கூட இன்றைய தினம் வசூலாகி உங்களை பரவச கடலிலே ஆழ்த்தும். நீங்கள் மிகவும் முயற்சி குறைவாக எடுத்திருந்தால் கூட அந்த காரியம் இன்று மிக வெற்றிகரமாக முடிவடையும். உங்களுடைய வாக்கு வன்மை பளிச்சிடும். மிகப்பெரிய காரியத்தை கூட உங்களுடைய வாக்கு சாதித்தால் மிக சாதுரியமாக சாதித்து கொள்வீர்கள். மிகப்பெரிய நன்மை ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக பிரிந்து சென்ற உறவுகள் அல்லது நண்பர்கள் வந்து சேருவார்கள். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கு அல்லது வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் தென்படுகின்றன. உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு இன்றும் ஏற்றம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக 3 மாதமாக இருந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக தொழிலில் ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கி ஒரு புதிய பாதை புலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்திலே இருந்த பிணிகள் நீங்கி அவருக்கான ஆரோக்கியம் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் தந்தையருக்கான உதவிகளை செய்வீர்கள். வீட்டை பராமரிப்பதற்கோ அல்லது வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கோ அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். மிகப்பெரிய நன்மையும் யோகமும் கிடைக்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கான மிகப்பெரிய யோகத்தையும் உங்களுக்கான உதவிகளையும் செய்வார்கள். உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்றும் மனைவியால் யோகம் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மிகவும் உல்லாசமாக பொழுதை கழிப்பீர்கள். உங்களுடைய புத்துணர்ச்சி அனைவருக்கும் சந்தோஷம் தருகிற வகையிலே அமையும். உங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்து உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பும் அல்லது வெளிநாட்டிற்கு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கூட இன்றைய தினம் தென்படுகிறது. மிக நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் நீங்கி இன்றைய சமூகத்தில் நற்பெயர் உண்டாகும். சமூக ஈடுபாடு அதிகரிக்கும். கடவுள் வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். அல்லது கோயில் குடமுழுக்கு சம்பந்தமான அல்லது கோயில் கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதற்கான உதவிகளை செய்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மாரியம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு இன்று மதியம் வரையிலும் சற்று பிரச்சனைகள் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டிரம் விலகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்றைய உடல் உபாதை குறையும். நேற்று இருந்த சிரமம் குறையும். நேற்று இருந்த பண தட்டுப்பாடு நீங்கும். இன்று மற்றவரிடத்திலே உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத வகையிலே ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்களும் கூட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்தாசையை செய்கிற ஒரு நாளாகவும் அனைவரிடத்திலும் மனம் விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக இந்த காரியத்தை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் மிக ஏதுவாக இயங்குகிற அளவில் இன்றைய தினம் மிக வேகமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். நீங்கள் எதிர்பாராத நபர்கள் கூட உங்களுக்கு தேடி சென்று உங்களுக்கு உதவி புரிகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டம் யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்திரரே இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம்.
மீனராசினருக்கு பிற்பகலுக்கு மேல் சற்று சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பண விரயம் அதிகரிக்கும். சுப விரயத்தை மேற்கொள்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக பண விரயத்தை சந்திப்பீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பதன் மூலமாக பண விரயத்தை சந்திப்பீர்கள். வாக்கினால் சற்று சங்கடத்தை சந்திப்பீர்கள். உடல் நலத்திலே சற்று அவசை வருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொண்டை கண்களிலோ அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கு மனம் செல்லும். ஆனால் ஓய்வு எடுக்க முடியாத அளவிற்கு அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சுதர்சனரே இருக்கிறார். சக்கரத்தாழ்வருடைய வழிபாடு நன்மை தருவதாக இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக அந்த சுதர்சனர் இருக்கிறார், சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். இந்த சுதர்சன அஷ்டகம் பாராயணம் செய்வது, சுதர்சன காயத்ரியை பாராயணம் செய்வது நன்மை தருவதாக இருக்கும். நரசிம்மருடைய சுலோகத்தை கூட இன்றைய தினம் நீங்கள் பாராயணம் செய்யலாம். வீட்டிலே சுதர்சன ஹோமத்தை செய்து கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் ஜோதிட மருத்துவம் என்ற தலைப்பில் விளக்கங்களை காணவிருக்கிறோம். நேற்றைய தினம் யோகா என்றால் என்ன, அந்த யோகா எப்படியெல்லாம் நம்முடைய உடம்பிற்கு நன்மை தருகின்றன, அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் என்று பார்த்தோம். அந்த புதன் என்பவர் நம்முடைய உடம்பிற்கு மிகப்பெரிய சக்திகளை அளிக்கிற, நம்முடைய நரம்பு மண்டலத்தை காக்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். நம்முடைய நரம்பு மண்டலம் என்பது வித்தியாசமாக அமைந்த ஒரு மண்டலமாக இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்பு இல்லை என்று இன்றைய மருத்துவர்கள் சாதிக்கிறார்கள். அவருடைய சித்தாந்தம் தலைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார், காதுக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார், இருதயத்துக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார், கிட்னிக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார், கல்லீரலுக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார். இப்படியெல்லாம் மருத்துவத்துறை என்பது இந்த உடலை பல வேறு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு துறையாக பிரித்து ஒவ்வொரு துறைக்கு ஒரு மருத்துவர் என்று விளங்குகிறார்கள். ஆனால் நம்முடைய உடம்பு என்பது அப்படியா இருக்கிறது. அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை செய்கிற ஒரு இயக்கமாக மனிதனாக நாம் இருக்கிறோம். இதற்கு ஒட்டுமொத்தமாக அலசி ஆராயக்கூடிய மருத்துவ முறை தானே சரியாக இருக்கும். அப்படி இந்த உறுப்புகளை எல்லாம் இணைக்கிற ஒரு வேலையை நம்முடைய தசை, ரத்தம், எலும்பு இவற்றை எல்லாம் இணைக்கிற ஒரு வேலையை இந்த நரம்பு மண்டலமே செய்கிறது. ஒரு கைகளிலே ஒரு வலி இருக்கிறது என்றால் நம்முடைய வயிற்றிலே ஒரு மாத்திரையை செலுத்துகிறோம். அந்த மாத்திரையை ஊறி அது இரத்தத்திலே கலந்து அனைத்து நரம்புகளுக்கும் சென்று மூளைக்கு செல்கிற இரத்தத்திலே சென்று மூளையிலிருந்து இங்கே வரக்கூடிய அந்த நரம்புக்கு கட்டளையிட்டு வலியை உணராமல் செய்து விடுகிற ஒரு வேலையை அந்த மாத்திரை செய்கிறது, இந்த நரம்பு மண்டலம் செய்கிறது. இந்த மாத்திரை என்பது எவ்வளவு பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கைகளிலே இருக்கக்கூடிய வலிக்கு வயிற்றுக்கு மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம். வயிற்றிலே சென்ற மருந்து மாத்திரை இந்த கைக்கு மட்டும்தான் வேலை செய்து இந்த வலியை உணர செய்யாமல் செய்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் செயலிழக்க செய்து அதிலிருந்து வலியை உணர்கிற ஒரு பதிவை மிக நாசுக்காக தவிர்த்து விடுகிறது. அதனால் நம் வலியை உணராமல் இருக்கிறோம். மிக இலகுவாக நாம் வேலைகளை செய்கிறோம். ஆனால் கைகளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய வலிக்கு உடம்பு முழுவதும் இருக்கிற நரம்பு மண்டலத்தை பலவீனம் செய்வது மிகப்பெரிய அபத்தமாக படும். உங்களுக்கு சற்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இதனுடைய ஆபத்து புரிய வரும். அதனால் இந்த நரம்பு மண்டலத்தை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும். நரம்பு பலவீனப்படாமல் நாம் இருந்தாலே நம்முடைய உடம்பு சரியாகிவிடும். நரம்பு பலவீனப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, அதிக நேரம் கண் விழிப்பது, தவறான கெட்ட செய்கைகளிலே ஈடுபடுவது, பழக்க வழக்கங்களிலே தவறான பழக்கங்களிலே ஈடுபடுவது, குறிப்பாக அதிகமாக டென்ஷனுடன் காணப்படுவது, தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, பெண்கள் அபார்ஷன் போன்ற வகையில் கருச்சிதைவுகளில் ஈடுபடுவது மிகப்பெரிய நரம்பு மண்டல பாதிப்புக்கு உள்ளாகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. நம்முடைய நரம்பு மண்டலம் பாதித்து விட்டால் நமக்கு மருந்துகளை வேலை செய்யாமல் செய்துவிடும். நரம்பு தளர்ச்சி உள்ளவருக்கு அவருடைய வீரியத்தை குறைப்பதற்குத்தான் மருந்துகள் இருக்கின்றன தவிர அவருடைய உடம்பை சரி செய்வதற்கான மருத்துவம் இல்லை. யாராவது ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறதுனால் அவருக்கு கொடுக்குற மாத்திரையெல்லாம் அவருடைய வேகத்தை குறைத்து அவருடைய செயலிழக்க செய்து ரோபோ போல அமர்ந்திருக்கிற ஒரு நிலைமையில வைத்திருப்பதற்குத்தான் அந்த வேலை செய்கிற அமைப்பை நம்முடைய மருத்துவம் மேற்கொள்கிறது. நம்முடைய நரம்பு மண்டலத்தை நாம் செயலிழக்க செய்வதற்கு நாம் மேற்கொள்கிற மருத்துவமே காரணமாக இருக்கிறது.
குறிப்பாக இந்த ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தவிர்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்கும். ஆங்கில மருத்துவம் என்பது மருத்துவமே அல்ல, எந்த விதமான வியாதிக்கும் மருந்தே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உங்களுக்கு சர்க்கரை வந்து விட்டதா, இறக்கிற வரையிலும் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டும். உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதா, நீங்கள் எப்போதுமே மாத்திரையை நிறுத்தக்கூடாது. ஆஸ்துமா இருக்கிறதா, மாத்திரையை கண்டினியூவாக நீங்கள் செய்ய வேண்டும். எலும்பு தேய்மானம் இருக்கிறதா, நீங்கள் தொடர்ந்து மாத்திரையை உட்கொள்ள வேண்டும். தைராய்டா, நீங்கள் இறக்கிற வகையிலும் நீங்கள் மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த மருத்துவம் சரியாகிற ஒரு அமைப்பாக இருந்தால் இந்த வியாதி சரியாக இருக்க வேண்டும், இந்த மருந்து சரியாக வேண்டும். இந்த மருந்து என்பது வியாதியை தீர்ப்பதற்காக இல்லை, தற்காலிகமாக அந்த பிரச்சனைகளை தள்ளி போடுவதற்காக அல்லது நம்முடைய மூளை உணராமல் செய்வதற்கான ஒரு வழிபாடாக, ஒரு பரிகாரமாகத்தான் இந்த மருத்துவம் என்பது இருக்கிறது. இந்த மருத்துவம் என்பதுதான் ஒரு வியாதிக்கு நீங்கள் சரியான காலகட்டத்தை, சரியாக நேரத்தை அதற்கு கொடுத்து சரியான களத்தை அமைத்து கொடுத்தால் உடலே உங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்று அந்த வியாதியை சரி செய்துவிடும் என்பதுதான் நம்முடைய உடல் கூறாக இருக்கிறது. ஆனால் நம்ம அவசரமாக ஒரு வியாதி வருவதற்கு பல நாட்கள் ஆகியிருக்கும் அல்லது பல வருடங்கள் ஆகியிருக்கும். வந்தவுடனே அந்த வியாதி ஒரு நாளிலே குறைந்து விட வேண்டும் அல்லது ஒரு மாதத்திலே குறைந்து விடும் என்று நாம் நினைக்கிறோம். அது மிக தவறாக இருக்கிறது. மருத்துவர்களும் அப்படி செய்துவிட்டால் கைதேர்ந்த மருத்துவர் கைராசிக்காரர் என்று பேர் எடுக்கலாம் என்று உங்களுக்கு மிக வீரியம் மிகுந்த மாத்திரை மருந்துகளை உட்கொள்க அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள். நீங்கள் சரியாக மருந்து மாத்திரைகளை உண்ணாமலே உங்களுக்கு ஏற்படுகிற வியாதி என்ன, அந்த நரம்பு மண்டலத்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக சதுர்த்தசி திதியிலே பிறந்தவர்கள், அஷ்டமி திதியிலே பிறந்தவர்கள், பஞ்சமி திதியிலே பிறந்தவர்கள், புதன் மீனத்திலே இருக்க பிறந்தவர்கள், புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க பிறந்தவர்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாக இருக்கிறது. அப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆங்கில மருத்துவத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்துவிட்டு அவர் வேறு ஏதாவது மாற்று மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக மிக உயர்ந்த ஜாதி ரத்தினமாக இருக்கக்கூடிய மரகத பட்சியை உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற்போல் வலது கையிலோ அல்லது இடது கையிலோ தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ சுண்டு விரலிலே அணிய வேண்டும். அப்படி சுண்டு விரலை அணியும் போது உங்களுடைய நரம்பு மண்டலம் பலமாகும். நீங்கள் உண்கிற உணவும் மருந்தும் உங்களுக்கு சீராக உங்களுடைய இயக்கத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய உடல் நலத்துக்கு மிகப்பெரிய அபிவிருத்தி தரும். ஜோதிட மருத்துவம் என்ற தலைப்பில் ஒரு தனியான ஒரு பெரிய புரோகிராமை நாம் செய்யவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.